ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரம்ஸ்டிக் ஃப்ளஷை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி, பார்க்குறக்கே எம்மையாக இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய், 1 இன்ச்சுக்கு பட்டை, இதுக்கப்புறம் முருங்கைக்காய் 4 லென்த்தியாக ஃப்ளஷியாக இருக்க முருங்கைக்காயை ஒரு ரஃபாக 4-5 இன்ச்சு சைஸுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1/2 கப்பு தேங்காய் துருவல். இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படுற மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் வெல்லம் விட வேண்டியதில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். சோம்பு, பட்டை, வரமிளகாய் ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வறுத்த பின்னாடி நம்ம தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா? ஆறின பின்னாடி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். நைஸாக வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போது ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 கப்புக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொலையாக வேக வேண்டாம், 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 விசில் வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பின்னாடி இந்த ஃப்ளஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தியாலேயோ ஸ்பூனாலேயோ வச்சு இந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கலாம், இந்த குச்சியெல்லாம் வராமல். எவ்வளோ ஈஸி பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வீட்டில் குழந்தைங்க கண்டிப்பாக முருங்கைக்காய் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த ரைஸ் நான் அடிக்கடி செய்வேன். இவ்வளோ ஃப்ளஷ் எடுத்துட்டோம் பார்த்திங்களா? அந்த 4 முருங்கைக்காயிலேருந்து 3 கப்புக்கு நான் பாயில்டு ரைஸ் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயோட ஃப்ளஷ்ஷு. இப்போ ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி இருந்தால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இப்போ நான் 3 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாதம், அதை போட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர், மசாலா பவுடர். இப்போ நம்ம காயில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருந்தோம். இப்போ சாதத்துக்கு 1 டீஸ்பூன் உப்பு. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் 2 டீஸ்பூன் மொத்தமாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒன்று இப்போ ஒன்று. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் நெய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரம்ஸ்டிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.